முன்னாள் ஆளுநரும் தென்சென்னை பாஜக வேட்பாளராகவும் களமிறங்கிய தமிழிசையுடன் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திடீரென சந்தித்துள்ளார். சென்னை சாலிகிராமத்தில் உள்ள தமிழிசையின் வீட்டில் இருவரும் சந்தித்துக் கொண்டுள்ளனர். இது பற்றின கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சதீஷ்மணி இணைகிறார். சதீஷ்மணி, வணக்கம். தேர்தல் முடிவுகள் வெளியானவுடன் நடக்கும் தமிழிசை அண்ணாமலை சந்திப்பு முக்கியமானதாகவே பார்க்கப்படுகிறது. இந்த சந்திப்பின் முழுமையான விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழக பாஜகவில் கடந்த 2 வார காலத்துக்கு மேலாக ஒரு பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்ட நிலையில தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை முன்னாள் ஆளுநர் அதே போல முன்னாள் பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனுடன் திடீர் சந்திப்பு நிகழ்த்தியிருக்கிறார். ஏற்கனவே நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் விவகாரம் தொடர்பாக அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருந்தால் வெற்றி பெற்றிருக்கலாம் என்ற நிலையில தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு கருத்தை தெரிவித்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக தமிழிசை சவுந்தரராஜனுடைய ஆதரவாளர்கள் அதே போல பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் ஆகியோருடைய கடுமையான ஒரு கருத்து மோதல் ஏற்பட்டது. இதனிடையே ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு விழாவில் அமித்ஷா தமிழிசையுடன் பேசிய அந்த வீடியோ மிகப்பெரிய வைரலாக பரவியது. இருந்தாலும் இது தொடர்பாக தமிழிசை விளக்கம் அளித்த நிலையிலும் இந்த சந்திப்பு தற்போது நடந்து வருகிறது. இதுல அண்ணாமலை சென்னை வளசரவாக்கத்தில் உள்ள தமிழிசை சவுந்தரராஜனுடைய வீட்டுல அவரை சந்திச்சு இந்த சந்திப்பு நடந்திருக்கு. கடந்த 2 வார காலமாக தமிழிசையோட ஆதரவாளர்கள் அதே போல அண்ணாமலை ஆதரவாளர்கள் கடுமையான ஒரு மோதல் போக்கு வந்த நிலையில இந்த சந்திப்பு திடீரென நிகழ்ந்திருக்கிறது. இதுல பல முக்கியமான விஷயங்கள் கருத்து பரிமாற்றம் பண்ணப்பட்டதாகவும் அதே போல கடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் குறித்தும் பல முக்கியமான விஷயங்களும் தமிழிசையுடன் விவாதிக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாயிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சதீஷ்மணி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.